அனுபவ் 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா பள்ளியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவ் 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி மற்றும் கடலூரிலிருந்து ஒலிக்கும் அனுபவ் 2.0 இணைய ரேடியோ. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம் 2.0. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் டிஃபென்ஸ் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். அனுபவ் 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா பள்ளியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவ் 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. நேயர்களே, நம்முடைய அனுபவ் 2.0 நிகழ்ச்சியில் இப்பொழுது திருமதி அங்கையர்கண்ணி அவர்கள் தன்னுடைய சிறு வயது மலரும் நினைவுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார். வாங்க கேட்கலாம். வணக்கம். என் பேரு திருமதி அங்கையர்கண்ணி. நான் பிறந்த ஊர் விளத்தூர். மதுரையில இருந்த 7 கிலோமீட்டர் இருக்கு. நாங்க அங்கதான் பிறந்து வளர்ந்து படிச்சது எல்லாமே. எங்க அம்மா டீச்சரா இருந்தாங்க. எங்க அப்பா அவரு முதல்ல ஒரு டீச்சரா தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு அரசியலுக்கு போயிட்டாரு. எங்க அம்மா தான் டீச்சரா இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. எங்களை பார்த்துக்கிட்டது எல்லாமே எங்க அம்மா, எங்க பெரியம்மா அவங்க தான். அப்பாவும் அது அந்த லைன்ல இருக்கிறனால கொஞ்சம் வேலைன்ட்டு அதுலயே இருப்பாரு. ஆனா எங்களுக்கு வர்றப்பெல்லாம் நிறைய மிச்சர் முறுக்கு, இன்னுமே நாங்க அந்த மிச்சர் முறுக்கு ஒரு கடையில தான் இருக்கும். அந்த மிச்சர் கலெக்டர் ஆஃபீஸ் அந்த கடையில வாங்கிட்டு வருவாங்க. அது இப்போ என் தங்கச்சி அப்போ ஒரு நாள் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்ப, அண்ணாநகர்ல இருக்கு, அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தப்ப அந்த மிச்சர் கொடுத்தாங்க, டீ கொடுத்துட்டு. என்னது நம்ம மிச்சரா இருக்கு அப்படின்னு சொல்லி நானே கத்திட்டேன் பார்த்துங்க அந்த மிச்சரை பார்த்து. ஏன்னா அந்த அளவுக்கு அது டேஸ்டியா இருக்கும். அது ஒரு வித்தியாசமா இருக்கும். எங்க அப்பா நிறைய வாங்கிட்டு வருவாரு. காலையில எந்திரிச்ச உடனே முதல் வேளை டீ போட்டு கொடுப்பாங்க. அதுல அந்த மிச்சரை போட்டு எல்லாரும் உட்காந்து அந்த மிச்சரை போட்டு குடிக்கிறதா எங்களுக்கு வேலையா இருக்கும். அது ரொம்ப இன்னுமே அது பிடிக்கும். ஆனா இப்ப சாப்பிட முடியல, அவ்வளவுதான். அது ஒரு நல்ல டீ பைத்தியம். நாங்க எங்க ஃபேமிலியில எல்லாருமே எப்ப டீ கொடுத்தாலும் குடிச்சுக்கிட்டே தான் இருப்போம். போட்டு போட்டு எங்க வீட்டுல மாடுகள்லாம் நிறைய இருந்துச்சு. பசு மாடு இருந்துச்சு, எரும மாடு இருந்துச்சு. எல்லாம் வளர்த்ததுனால நாங்க பாலுக்கு பஞ்சமே இருக்காது பாத்துங்க. டீ போட்டு கொடுத்தா எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் என்னைய அப்படியே போட்டு கொடுத்து குடிச்சுக்கிட்டே தான் இருப்போம். அதுல யாருக்குமே குறைவே இருக்காது. அதனாலயே இந்த பிள்ளைங்க எல்லாம் எங்க வீட்டுக்கு நல்லா விளையாட வருவாங்க. போன்னு சொன்னா போற வரைக்கும் அங்கதான், வேற எங்கேயுமே ஒரு வேற வேலை வேற விளையாட்டுன்னு போகவே மாட்டாங்க. நாங்க இப்போ எல்லாமே மொத்தமா கலைஞ்சு போனாதான். அது வரைக்கும் எங்க வீடு தான். எங்க வீடு கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கும். பக்கத்துல விளையாடுறதுக்கு மரங்கள், இந்த ஊஞ்சல் எல்லாமே இருக்கிறனால நல்ல நிழலா வேற இருக்கும். அங்க சுத்திலையும் அந்த கருவேல மரமா இருக்கிறனால எங்க அப்பா அதை வெட்ட வேண்டாம், இருக்கட்டும்னு சொல்லிக்கிட்டாரு. அதனால அது சுத்தமா கூட்டி எல்லாம் இது பண்ணி வச்சுக்கிடுவோம். அதனால யாருமே போக மாட்டாங்க. பசங்க அவ்வளவு பேர் அங்கதான் விளையாண்டுக்கிட்டே இருப்போம். என் கூட பிறந்தாங்க 5 பேரு. எனக்கு அடுத்து 2 தங்கை, 3 தம்பிங்க. அங்க நாங்க அப்ப படிக்கிறப்போ சந்தோஷத்துக்கோ எதுக்குமே குறைவே இல்லை. சாப்பாடு, படிப்பு எல்லாமே எங்களுக்கு நல்லாவே கிடைச்சது. அதுல விளையாடுறதுன்னு சொல்றப்போ அங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா எனக்கு கிடைச்சாங்க. எல்லாருமே ஒரு ஜாலியா தான் இருப்போம். அது எந்த கவலையுமே இல்ல. காலையிலேயே வீட்டுக்கு வந்துருவாங்க. எங்க அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க, காலையிலேயே வந்துடுறீங்க. ஏன்னா எல்லாரும் எங்க வீட்டுல தான் விளையாடுவாங்க. வேற எங்கேயும் போக மாட்டாங்க. எப்படியும் ஒரு 15 பேர் இருப்போம் பாத்துங்க.
அங்க எங்க அப்பா வந்து ஒரு கருவள மரத்துல வந்து ஒரு நல்ல ஒரு ஊஞ்சல் மாரி போட்டு குடுத்திருந்தாரு. அதுதான் எங்க விளையாட்டு. அப்புறம் கண்ணாமூச்சி, இந்த பாண்டியாட்டம், கிட்டி கிட்டின்னு சொல்லுவோம்ல, அது கூட நல்லா விளையாடுவோம். எந்த விளையாட்டுமே குறைச்சல் இல்ல. இந்த பசங்க தான் இத விளையாடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நல்லா இஷ்டத்துக்கு ஜாலியா விளையாடுவோம். எங்க அப்பா கடைசி பஸ், அது கிராமம்னால பஸ் வந்து கடைசி பஸ்ன்னு இருக்கும்ல, அதுல வருவாங்க. அவரு இறங்குறத ரோட்டுக்கிட்ட தான் எங்க வீடு. அவர் இறங்குறத பார்த்த உடனே எங்க வீட்ல இருக்கிற ஒரு நாய் வந்து ஓடிரும் எங்க அப்பாவ தேடி. அதுக்கு அப்படி தெரிஞ்சிரும். உடனே எல்லாரும் அவங்கவங்க வீட்டுக்கு ஓடிருவாங்க. அந்த இடமே, விளையாண்ட இடமே தெரியாது. இதுதான் எங்க லைஃப். அப்புறமா நல்ல எப்பயும் சாப்பாடு, காஃபி, அந்த பக்கம் நல்ல கிராமம் இருக்கிறதுனால ஆடெல்லாம் வரும். ஆடெல்லாம் பிடிச்சு அதோட பாலை கறந்து காஃபி போட்டு எல்லாரும் குடிப்போம். அவ்வளவு பால் கிடைக்கும். அப்புறம் தண்ணி ஓடையெல்லாம் இருந்துச்சு. அது விளையாண்டு முடிச்ச உடனே அங்க ஓடைக்கு போயிடுவான். அங்க நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருப்பான். எவ்வளவு நேரம் தான் விளையாடுவோம்னு எங்களுக்கே தெரியாது பார்த்துக்குங்க. எல்லாரும் தண்ணிக்குள்ளதான் கிடப்போம். அவ்வளவு ஜாலியா விளையாண்டுக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு அதுக்குள்ளேயே என்ன தெரியாமே என்னென்னமோ விளையாண்டுக்கிட்டே இருப்பான். நேரம் போறதே எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நைட்டு அந்த விளையாட்டு. அதுக்கப்புறம் அது இடையில நான் ஹாஸ்டல்ல இருந்தனால அங்க போயிருவோம். அப்புறம் போயிட்டு லீவ்ல வந்துதான் இவ்வளவு இதுவும். எங்க அம்மா அப்பா வந்து ரொம்ப வந்து அப்படி விளையாடுறது, சத்தம் போடக்கூடாது, அப்படி இப்படி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நல்லா ஃப்ரீயா விட்டுருவாங்க. அதனால எங்களுக்கு வந்து கவலை அப்படிங்கிறதே இல்ல. இப்ப கூட ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியை சொல்லுங்கன்னா, நான் அந்த விளையாட்டு, ஓடையில விளையாண்டது, தண்ணியில விளையாண்டது. ஒரு ஆலமரம் வேற இருக்கும் கம்மாயில. அதுல போய் தூரி விளையாடுவோம். அதுல தண்ணி இருக்கும் அந்த கம்மாயில. அந்த தூரியில ஆடி அந்த தண்ணிக்குள்ள போய் விழுவோம். யார் அதிக தூரம் விழுகுறாங்கன்றதுதான் போட்டியே. அந்த மாதிரிக்கே அங்கேயும் விளையாடுவோம். சுத்தி சுத்தி விளையாட்டு தான் எங்களுக்கு பெருசா இருக்கும். அதுக்கு அலுப்பே இருக்காது பாத்துங்க. அவ்வளவு ஜாலியா சந்தோஷமா இருந்துச்சு அந்த லைஃப். இப்ப கூட நினைச்சுக்கோங்க. ஆனா அந்த லைஃப்பை தான் நான் நினைச்சுப்பேன். நினைச்சு நினைச்சு பார்த்துப்பேன். எவ்வளவு ஒரு கவலையே இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருக்கோன்ட்டு. அப்புறம் அதுலயும் படிப்பு, பொறுப்புகள், அப்புறம் கல்யாணம், குழந்தைகள் எல்லாமே ஆச்சு. அப்புறம் எங்க அப்பா வந்து வருஷம் வருஷம் என் மதுரையில திருவிழா நடக்கும். சித்திரை திருவிழா. இதுதான் எல்லாரும் உலக அறிஞ்ச விஷயம் தானே அது. அதுக்காக எங்களை நைட்டே எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே பெரிய மாட்டு வண்டியில அங்கிருந்து அரிசி, பருப்பு, காய்கறிகள் எல்லாமே முதல் நாளே கலெக்ட் பண்ணிடுவோம். அங்க போய் எங்களுக்கு வந்து ஒரு கல்யாண மண்டபம் பிடிச்சிருவாங்க. எங்க அண்ணா, அண்ணி எல்லாருமே, பெரியப்பா பசங்க எல்லாருமே அந்த ஃபேமிலியே போயிருவோம். மாட்டு வண்டியில தான் போவோம். நைட்டே போயிருவோம். எப்படா அந்த வண்டி வரும் கூப்பிடுவாங்கன்னு காத்துக்கிட்டே இருப்போம். வீடு ரோட்டு மேலே இருக்கிறதுனால தெரிஞ்சிடும். சத்தம் கேட்ட உடனே ஓடி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்போம். போய் அங்க போய் இருந்த அடுத்த நாள் அங்க எல்லாம் சமைப்பாங்க. கூட இருந்து நல்லா அங்கேயும் ஆட்டம் தான். ஒரே சுத்தி சுத்தி அங்கேயும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதனால அவங்களோட சேர்ந்துக்கிட்டு காய்கறி நறுக்கி கொடுக்கறது, டம்ளர்ல அங்க இருந்து சாப்பாடு சமைச்சு எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுக்கறதான் அந்த அன்னைக்கு ஃபுல்லா வேலை. ஆத்துல அழகர் இறங்குறப்போ அது செம ஜாலியா இருக்கும் பாத்துங்க. அதுக்கு 2 நாள் 3 நாள் இருக்க மாட்டோமா அப்படின்ற மாதிரிக்கே இருக்கும். அந்த சாப்பாடு எல்லாம் முடிச்ச பிறகு அவ்வளவு எல்லாம் எடுத்து வச்சிருவாங்க பெரியவங்க. அப்புறம் போய் நாங்க சாமி பார்த்துட்டு வர்றது எல்லாம் முடிச்சிருவோம். அப்புறம் அந்த பூ பல்லாக்குன்னு அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் வரும். அதுக்கும் எங்க அப்பா கூட்டிட்டு போயிடுவாங்க. கூட்டிட்டு போய் அங்க தமுக்க மைதானத்துல தான் இருந்து அந்த எக்ஸிபிஷன் பார்த்துட்டு அதையும் நல்லா பார்த்து ரசிச்சுட்டு நிறைய தின்பண்டங்களும் குறைவே இருக்காது. வாங்கி வாங்கி கொடுப்பாங்க. அப்பளம் அது இதுன்னு சொல்லிட்டு பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி இப்படின்ட்டு எல்லாமே நல்லா வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு காலையில முதல் பஸ்ஸுக்கு வீட்டுக்கு வருவோம். வந்து அந்த அலுப்பாதான் இருக்கும். இருந்தாலும் அந்த வளையல் வாங்கினது, ரப்பர் பேண்ட் அப்பெல்லாம் இப்ப கலர் கலரா விற்கிற மாதிரி இருக்காது. சாதா ரப்பர் பேண்டுங்க தான் இருக்கும். ஆனா எல்லாமே புதுசா வாங்கிட்டு வருவோம். வளையல், ரிப்பன் எல்லாமே வாங்கிட்டு வந்துருவோம். அதை வச்சு வச்சு பாக்குறது, அதுலயே நேரம் 2 நாள் போயிரும்.
அதை எல்லாத்துக்கும் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போகாதவங்க இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட காமிச்சிட்டு அது வேற நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்போம். சித்திரை திருவிழாங்கிறது இப்ப வரைக்குமே அந்த பழைய சித்திரை திருவிழாவோட நினைவுகள் தான் இப்பவும் இருக்கு ஒழி. இப்போ ஒன்றும் கூட்டம் தான் எங்களுக்கு தெரியுது இப்போதைக்கு. அது ஒன்றும் பெருசா எங்களுக்கு தெரியல. அப்ப இருந்த மாதிரி அந்த ஜாலி இப்ப இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான் கண்டிப்பா. இப்ப பேரம்பேத்திகளோட போறது ஒரு ஜாலி தான். இருந்தாலும் நமக்கு அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. அது வேற, இது வேறன்னு தான் சொல்லுவேன் நான். இதுவும் ஒரு என்ஜாய்மெண்ட் தான். அதுவும் வேற என்ஜாய்மெண்ட். அப்புறம் பொங்கல், தீபாவளின்னு வந்துட்டா சினிமாவுக்கு போறது தான் எங்களுடைய மெயின் வேலையா இருக்கும். என்ன படத்துக்கு போலான்னு முக்கியமா ரஜினி படத்துக்கு தான் போவோம். அதுல எங்க பெரியம்மா வேற கூட வருவாங்க. அவங்க கொஞ்சம் படிக்காதவங்கனால அவங்கள வச்சு நல்லாவே பொழுது போகும். எங்களோடயே எங்க வயசுக்காரங்க மாரியே அவங்க வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால நாங்க வெளியில போனா அவங்கள இழுத்துட்டே போயிருவோம். போய் ரஜினி படத்துக்காக டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ணி அந்த எப்படா கேட்டை திறப்பாங்க. மதுரை மேக்ஸிமம் இந்த சிந்தாமணி தியேட்டர்ல தான் படம் பார்க்குறது. ஏன்னா பஸ் எங்களுக்கு அது நல்லா வசதியா இருக்கும். இறங்குன உடனே தியேட்டர் தான். அப்புறம் எங்க வீட்டுக்கு வரதுக்கு அதே பஸ்ல வந்துருவோம். அதனால அங்க பெரும்பாலும் ரஜினி படம் தான் நடக்கும். அந்த படத்தை போய் பார்க்கறதுக்காக கேட்டை மார்னிங் ஷோ முடிச்சுட்டு மத்தியானம் ஷோக்கு தான் போவோம். எப்படா கேட்டை திறப்பாங்கன்னு வெளியே நின்றுகிட்டே இருப்போம். ஏன்னா டிக்கெட் வாங்க போய் நிக்கணும்ல அதுக்காக. திறந்த உடனே நானு, என் தங்கச்சி, தம்பிங்க எல்லாருமே உள்ள ஓடிருவோம் பாத்துக்கங்க. போய் வரிசையில 2 பேர் நின்றுவோம். ஒருத்தருக்கு 2 டிக்கெட் தான் அப்படின்னு அந்த டிக்கெட் குடுக்குறவரு ரொம்ப அதிகாரமா சொல்லுவாரு. அதுக்காக பயந்துகிட்டு நம்ம எத்தனை பேரு என்ன டிக்கெட் கிடைக்காம போயிருமோன்னு பயம்தான். அப்புறம் நின்னு வாங்கிட்டு உள்ள போய் படம் பார்க்குறப்ப உட்கார்றப்ப இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. அப்பா! ஏதோ சாதிச்ச மாதிரிக்கே இருக்கும். அந்த தியேட்டர்ல போய் அந்த சீட்டை பிடிச்சு உட்கார்றது. அப்புறம் படம் பார்த்துட்டு அந்த பாப்கார்ன் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு, அப்புறமா திரும்ப கரெக்ட்டா ஒரு 10 நிமிஷத்துல அந்த பஸ் வந்துரும். அப்படியே ஏறி வீட்டுக்கு வந்துருவோம். அதே மாரி பொங்கலும் அப்படிதான். அப்பயும் சினிமாவுக்கு போயிருவோம். இதே தான் நடக்கும். அப்புறம் ஊர்ல வந்து சின்ன சின்ன போட்டி மாரி எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்குலாம் வைப்பாங்க. அதையும் நல்லா எங்க தம்பிகள நல்லா சேர்ந்து விளையாட வச்சுட்டு, போட்டியில ஜெயிச்சு, அவங்க வாங்குற அந்த பரிசுகள வாங்கி சந்தோஷப்படுத்துருவோம். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன சின்ன விளையாட்டுகள் தான், குறைச்ச பேர் தான். ஆனாலும் சந்தோஷத்துக்குன்றது அளவே இல்ல. அப்ப இருந்த லைஃப் மாதிரி கிடைக்குமா அப்படிங்கிறது பெரிய ஞாபகார்த்தமா இதுல என்ன இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க. அதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் அந்த அந்த விஷயம்லாம். நான் வந்து தெற்கு வாசல் இருக்கிற ஒரு ஸ்கூல்ல தான் படிச்சேன். ஹாஸ்டல் அதே மீனாட்சி ஹாஸ்டல்ல தான் நான் படிச்சேன். அங்கேருந்து நடந்தே தான் போகணும். ஆட்டோ அது இது எதுவுமே கிடையாது. வசதியும் இல்ல. போய் அங்க படிக்கிற எல்லா டீச்சர்ஸ் எல்லாம் எல்லாமே நல்லா சொல்லிக் குடுப்பாங்க. எந்த இதுவும் கிடையாது. எது கேட்டாலும் சந்தேகம் கேட்டாலும் சொல்லிக் குடுப்பாங்க. ஆனா யாரையும் திட்டவோ, அடிக்கவோ எதுவுமே செய்ய மாட்டாங்க. எல்லார்கிட்டயும் ரொம்பவே அன்பா இருப்பாங்க. அதிலும் தமிழ் அம்மா வந்து ரொம்ப ஜாலியா ஜோக் அடிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க கிளாஸ் வந்தாலே ஒரே ஜாலியா இருக்கும். இப்ப 2வது ஸ்போர்ட்ஸ். யாராவது வேற டீச்சர் வந்து அதை வாங்கிடக்கூடாதுன்னு எல்லாரும் கடவுளை வேண்டிக்கிட்டே இருப்போம். ஏன்னா விளையாடணும்ல, வாரத்துல ஒரு நாள் தான் வரும். அதையும் வேற டீச்சர் வந்து எனக்கு வேணும், இந்த இது வருது, எக்ஸாம் வருது, இன்னும் போர்ஷன் முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேற டீச்சர் வந்துருவாங்களோன்னு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்போம் பாத்துங்க. அவங்க ஸ்போர்ட்ஸ் டீச்சர் வந்து விசில் அடிச்ச உடனே போதும், அப்பா அவ எல்லாம் அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஒரு நிமிஷத்துல அங்க எல்லாம் ஓடிடுவோம் கிரவுண்டுக்கு. எவ்வளவு வெயில் அடிச்சாலும் சரி, அதை பத்தி கவலையே கிடையாது. எது விளையாட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் எது விளையாடாம விளையாடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. 1 hour நல்லா இது டென்னிக்காயிட்டு, வாலிபால் எல்லாமே. த்ரோ பால் தான் ரொம்ப பிடிச்சமானது எங்களுக்கு. அது 2 குரூப்பா சேர்ந்துக்கிட்டு அது விளையாடுவோம். டென்னிக்காயிட்டு ரொம்ப நல்லா விளையாடுவேன் நான். எனக்கு ரொம்ப பிடிச்சமான விளையாட்டு அது. அதனால இப்பயும் நான் அதுதான் ப்ரிப்பேர் பண்ணி அங்க போயிருவோம். அதுக்குன்னே ஒரு செட்டு வந்துருவோம் கரெக்டா. கிரவுண்டு நல்லா இருக்கும். நல்ல இதெல்லாம் நெட்டெல்லாம் நல்லா கட்டி சூப்பரா வச்சிருப்பாங்க. அதனால அங்க போய் நல்லா விளையாண்டுட்டு 1 மணி நேரம் கழிச்சு வரப்ப அது ஒரு சந்தோஷம் இருக்கு. அப்பா கேட்கவே முடியாது. அவ்வளவு ஹாப்பியா இருக்கும் அந்த ஸ்போர்ட்ஸ் முடிச்சுட்டு கிளாஸ்க்குள்ள வர்றதுக்கு. எல்லா டீச்சருமே நல்லா சொல்லி கொடுத்தாங்க. யாருமே குறை சொல்ற மாதிரிக்கெல்லாம் இல்லை. ஹெட் மிஸ்டர்ஸ் கூட நல்லாவே இல்லை, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. டெய்லி வந்துருவாங்க.
வந்து எல்லாரும் இப்படி அவங்க பேசவே மாட்டாங்க. ஆனா வர்றது தெரிஞ்சுன்னு அவ்வளோ அமைதியா இருப்பான். எல்லாத்தையும் வரிசையா பார்த்துட்டு போயிருவாங்க. எல்லா கிளாஸையும் டெய்லி போய் பார்த்துட்டு வந்துருவாங்க. அந்த மாரி ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருந்துச்சு. எந்த இதுவும் தேவையில்லாத சத்தம், அ ச கிளாஸ் சத்தம் போடாதீங்க அப்படி இப்படின்லாம் யாருமே சத்தம் போட்ட மாரி ஞாபகம் இல்ல. ஏன்னா நான் எல்லாருமே செட்டுங்களும் அப்படி அமைஞ்சிருக்குன்னு நான் நினைப்பேன். அவ்வளோ ஜாலியா தான் இருக்கும் அங்க. ஸ்கூல் படிப்பு, ஹாஸ்டல்ல சாப்பாடு எல்லாமே நல்லா தான் இருக்கும். எல்லாம் சாப்பிட்டு, ஒரு கல்யாணம் பண்ணி போற வரைக்குமே ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கைன்னு தான் நான் சொல்லுவேன். அது மாரி எனக்கு இப்பயும் கிடைக்கணும்னு கூட நான் நெனச்சுப்பேன். ஏன்னா எந்த ஒரு கஷ்டமே இல்ல எதுக்குமே. அதனால ஒரு ஒரு காரணமா இருக்கலாம். எதுவுமே அது கஷ்டப்பட்டு வாங்கினேன், இது கஷ்டப்பட்டு வாங்கினேன். எங்க அம்மா, அப்பா ட்ரெஸ்ஸு நல்லா வாங்கி குடுத்துருவாங்க. எங்க ஊர்லயே ரொம்ப நல்ல ட்ரெஸ். எப்படிதான் உங்க அம்மா இப்படி இந்த மாதிரி பாவாடை சட்டையெல்லாம் வாங்கி தருவாங்க, தாவணி வாங்கி தராங்கன்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி எங்க அம்மா அப்படி வாங்கி கொடுப்பாங்க எல்லாத்துக்குமே. அதனால அதுக்கும் கவலை இல்லை, சாப்பாட்டுக்கும் கவலை இல்லை. பஸ் போறதுக்கோ எதுக்குமே எங்களுக்கு வந்து ஒரு அடுத்தவங்கள பார்த்து கேட்கணும், அந்த ஏங்கணுன்ற மாதிரி எல்லாம் இல்லை. அதனால ஒரு வேளை அது நல்லா நாங்க வந்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லுவேன். எல்லாருமே சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் எல்லாம். எதுக்குமே வந்து ரொம்ப கஷ்டப்படாம தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸ்கூல்லயும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. அங்க லீவ் முடிச்சு ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு போனா அங்கேயும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுக்கெல்லாம் வந்து ஒரு யாரையுமே ஒரு குறை சொல்ற மாதிரியே இருக்காது பாத்துங்க. எப்படா நாங்க வருவோம் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஸ்கூல்லயும் அப்படிதான். அப்பா இப்பதான் எல்லாரையும் பார்க்கவும் தான் நிம்மதியா இருக்கு. ஏன்னா ஹாஸ்டல்ல இருந்து நாங்க போய் போகணும். ஊர்ல இருந்து ஹாஸ்டலுக்கு போறப்ப அவ்வளவு அழுகையா வரும். ஊரை விட்டு போறமேன்னு சொல்லிட்டு எப்படியும் அடுத்த லீவுக்கு வந்துருவான். இருந்தாலும் அம்மா விட்டுட்டு போறமேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாவே போவான். அதுல வேணுனே பஸ்ஸை விட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து அதுல ஒரு நாள் போயிடும். என்னன்னு கேட்டா பஸ் வரல, ஏதாவது ஒரு ஒரு காரணத்தை சொல்லிட்டு அங்க வர்றவங்களையும் போயிட்டாங்க பஸ், நாங்க ஓட முடியல அப்படி இப்படின்னு எதையான்னு சொல்லுவோம் விட்டுட்டு. அப்புறம் அடுத்த நாள் எப்படியும் போகத்தானே போறோம். அப்புறம் அடுத்த நாள் போயிடுவோம். அது ஒண்ணும் செய்ய முடியாது. அப்புறம் ஹாஸ்டலுக்கு போயிட்டு இங்க வந்தா ஹாஸ்டல்ல இருக்கிற பிள்ளைங்க அப்பாடா வந்துட்டீங்களா அப்படின்ட்டு அங்க ஒரு திருப்தி. அப்புறம் அங்க அப்படியே பழகி போயிடும். அங்க இருந்து வர்றப்போ அங்க விட்டு பிரியறதுக்கு சோகமா இருக்கு. அப்புறம் இங்கே வந்தோடனே அப்படிதான் போயிட்டே இருக்கும். எங்க இருக்கிறோமோ அங்க நல்லா அதை என்ஜாய் பண்ணிக்கிறோம். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் கிடைச்சாங்க. அதனால ஒண்ணுமே வந்து ஒரு குறைவே இல்லை. நல்ல ஒரு ஆத்மார்த்தமா பழகுற மாதிரி எனக்கு அமைஞ்சிட்டாங்க. ஊர்லயும் கிராமத்துலயும் சரி, ஸ்கூல்லயும் சரி, காலேஜ்லயும் சரி. ஃபாத்திமா காலேஜ்ல தான் நான் பியூசி படிச்சேன். அங்கேயும் ரொம்ப நல்லா இருக்கும். ஹாஸ்டல் இது எல்லாமே சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்கும். அங்கேயும் நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க. இப்போ கூட அங்க இருந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கூட நாங்க கான்டாக்ட்ல தான் இருக்கோம். இப்படி எல்லாம் இருந்தோன்னு அதையே சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு அதுக்கப்புறம் ஆபீஸ் கல்யாணத்துக்கு முதலே ஆபீஸ் போயாச்சு. அப்புறம் ஒரு 2 இயர்ஸ்ல அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த லைஃப்க்கு வந்தாச்சு. குழந்தை, படிப்பு அப்படின்னு வந்தாச்சு. இப்ப ரிட்டையர்ட் ஆயாச்சு. இத கேக்குறவங்க வந்து இது என்ன பெருசா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுல கிடைச்ச சந்தோஷங்களை விட வேற எதுவும் எனக்கு கிடைச்ச மாதிரி இது வரைக்கும் எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளவு ஹாப்பியா சந்தோஷமா வீட்லயும் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் கூட இருந்தது. சாப்பாடு அப்ப எல்லாம் மிக்ஸி அது இதெல்லாம் இல்ல எல்லாமே நாங்களா செய்யறதா. எங்க பெரியம்மாவும் நல்லா சமைச்சு போடுவாங்க. இன்னமும் சொல்லிட்டு தான் இருப்பான், எங்க பெரியம்மா மாதிரி இது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி. அவங்க சிம்பிளா தான் சமைச்சு கொடுப்பாங்க, ஆனா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதெல்லாம் குறையவே இல்லை. எங்க அம்மா டீச்சரா இருந்ததுனால அவங்க வந்து வேலைக்கு போறதுனால இவங்கதான் எங்களுக்கு ஃபுல்லா சமைச்சு போட்டுட்டு இருப்பாங்க. அங்க வந்துட்டாலே அவங்களும் வந்து எங்க கூட அவங்க வயசே தெரியாது, எங்க கூட தான் எங்களை மாதிரியே தான் இருந்து இது பண்றதுனால எங்களுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். இது வரைக்கும் இது கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நேயர்களே, இந்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியின் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஆஷிஷ் திவாரி மற்றும் இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் திரு எஸ் பாலமுருகன். நிறைவாக சீனியர் சிட்டிசன் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பரை உங்களுக்காக ஞாபகப்படுத்துகிறேன். 1456
இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் எஸ். அனிதா. நன்றி, வணக்கம். அனுபவம் 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா வழியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவம் 2.0